இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம் சென்னை படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் தான் கிருத்திகா உதயநிதி. இவரின் இயக்கத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜெயம் ரவி என்று அழைக்கப்பட்ட ரவி மோகன், நித்யா மேனன், டிஜே பானு, வினய், யோகி பாபு, லால், லட்சுமி ராமகிருஷ்ணன், மனோ உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியாகியுள்ள படம்தான் காதலிக்க நேரமில்லை. 1964ஆம் ஆண்டு வெளியான காதலிக்க நேரமில்லை படத்தின் டைட்டிலை கிருத்திகா உதயநிதி இந்த படத்துக்கு வைத்துள்ளார். ஸ்ரீதரோடு அந்த பழைய படத்தை இன்னைக்கு பார்த்தாலும் சலிக்காது. அந்த டைட்டில் இந்த படத்துக்கு எவ்வளவு பொருந்தும்னு இன்றைய திரை விமர்சனத்துல இங்கே பார்க்கலாம் வாங்க. ரவி மோகன், வினய் மற்றும் யோகி பாபு இவர்கள் இணைப்பிரியாத நண்பர்களாகவே இருக்காங்க. இவங்க 3 பேரும் தங்களுடைய விந்தணுவை ரகசியமா சேமிக்க முடிவு செய்து பாதுகாத்து வைக்க ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரவியோட விந்தணு தவறுதலா டோனர் லிஸ்ட்ல சேர்க்கப்பட 4 வருஷம் காதல் செய்து ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்து கொள்ளும் ஜான் குகனாலாவால் ஏமாற்றப்படும் நித்யா மேனன் ஆண்களை வெறுத்து குழந்தை பெற்றுக்கொள்ள கணவன் தேவையில்லை என்று முடிவு செய்து ஃபெர்டிலிட்டி சென்டரில் முன்பின் தெரியாத டோனர் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறார். அதன் பின்னர் என்ன ஆனது? ரவிக்கும் நித்யா மேனனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருமா? இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த காதலிக்க நேரமில்லை படத்தின் கதை. ரவியின் காதலியான டிஜே பானு ரவிக்கு குழந்தைகள் என்றாலே பிடிக்காது என்றும் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதை தெரிந்து கொண்டு அவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் நிச்சயதார்த்தத்தன்று ரவியை ஏமாற்றிவிட்டு காணாமல் போகிறார். நித்யா மேனனின் கணவன் தனது தோழியுடன் உல்லாசமாக இருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் இருந்து விலகி தனித்து வாழ்ந்து வருகிறார். ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளவும் முடிவு செய்கிறார். புதுமையை விரும்பும் நவீன காலத்து பெண்ணாக நித்யா மேனன் யதார்த்தமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். சிங்கிள் மதராக வருகிற நித்யா மேனன் கதைக்கு தேவையான நடிப்பை அனாயாசமாக செய்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். மன்மதனாக வலம் வரும் ரவி தனது இயல்பான நடிப்பால் வெற்றி பெறுகிறார். நித்யா மேனனுக்கும் ரவிக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப சிறப்பு. சிறுவன் பார்த்தியுடன் உறவு பாராட்டும் காட்சிகளில் இயல்பான உணர்வை வெளிப்படுத்தியுள்ளார் ரவி. சிறுவன், நித்யா மேனன், ரவி மோகன் 3 பேரையும் சுற்றி சுற்றி வரும் காட்சிகள் சலிப்பை தராமல் நகர்கின்றன. குறிப்பாக சிறுவனுக்கும் ரவி மோகனுக்குமான இடங்கள். பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் அணுகும் விதத்தில் சரிசமமாக பார்க்கப்படாமல் இருப்பது உறுத்தலாகத்தான் உள்ளது. நிறைய இடங்கள் நிறைவு பெறாமல் இருப்பதும் ஆரம்பத்தில் புதுமையான கருத்துக்களோடு பயணித்த படம் போக போக பின்னூட்ட கருத்தோடு ஒத்துப்போவது நெருடலாக உள்ளது. ஏ.ஆர். ரஹ்மானின் இசையில் என்னை இழு இழு இழுக்குதடி மற்றும் லாவெண்டர் பெண்ணே பாடல்கள் சிறப்பு. ஏ.ஆர். ரஹ்மானின் இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். படம் முழுக்க பிரைட் அண்ட் சாஃப்ட் கலர் பயன்படுத்தி ஒரு சூப்பர் ரிச் டோன்ல படத்தை வழங்கியிருக்கிறார். அருமை. குறைகள் பல இருந்தாலும் படம் தொய்வு இல்லாமல் செல்வதற்கு காரணம் மேக்கிங் மற்றும் ஏ.ஆர். ரஹ்மானின் பின்னணி இசை. தியேட்டருக்கு சென்று பார்க்க ஒரு நல்ல மூவி தான் இந்த காதலிக்க நேரமில்லை. நன்றி.